வணக்கம். ஆ மொபைல் தொறந்தாலே நெறைய ஆஃபர்ஸ் வருது. வேலைவாய்ப்பு பெண்களுக்கு, பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு நெறைய வருது. ஆனா, அந்த வேலைக்கு போறதுக்கு பசங்க கிட்ட சர்டிஃபிகேட் இல்ல. 3 வருஷம் படிச்சவங்களுக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் தரல. 5 வருஷம் படிச்சவங்களுக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் தரல. எ வேலைவாய்ப்பு நெறைய வருது. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? எங்க வேலைக்கு போய் நின்னாலும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் இல்ல. அப்போ சர்டிஃபிகேட் குடுக்க 5 வருஷம் படிச்ச பிள்ளைங்களுக்கே சர்டிஃபிகேட் குடுக்கலன்னா, அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இந்த படிச்ச பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பேப்பர் போடுறாங்க காலையில. அப்போ படிச்ச படிப்புக்கு வேலை கிடையாது. அப்போ இது யார் கையில இந்த விஷயம் இருக்கு? என்ன சூழ்நிலை? யார் இந்த மாதிரி பண்றா? வேலை வாய்ப்பு தர்றீங்க. அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்றீங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் குடுக்கல. சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. அப்புறம் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? பெத்தவங்க வாய கட்டி, வயித்த கட்டி, பிச்சை எடுத்து, அவங்க இவங்க கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி அந்த பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது தலை எடுக்கட்டும் அப்படின்னு. ஆனா இந்த சர்டிஃபிகேட்டை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கீங்க. இந்த ரீல்ஸ் பார்ப்பீங்க. எப்பயாவது தள்ளி விடும்போது ஒரு வார்த்தையாவது காதுல விழாதா அப்படின்றதுனால தான் நான் ஒரு வார்த்தையும் சொல்றேன். யாருக்காவது ஏதாவது ஒன்று காதுல விழுந்து அதுபடி நடப்பாங்க. அந்த நிமிஷம் நடப்பாங்க அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. அவங்க முன்னேறட்டும். பெற்றவங்கள வச்சு பார்க்கட்டும். பெற்றவங்க இன்னும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏதோ படிச்சுட்டு ஏதோ வேலை செய்கிறோன்னு சொல்லக்கூடாது. வேலை வாய்ப்பும் நிறைய உருவாகணும். நிறைய விஷயங்கள் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. ஜனத்தொகை பெருக்கிட்டு இருக்கு. வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லார்கிட்ட என்ன வேலைக்கு போகலையாடா? இல்லை ஆண்டி, சர்டிஃபிகேட் வரல, சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு. தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. அதெல்லாம் ஒரு ஆசைங்க. பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம கிராஜுவேஷன் வாங்கணும், நம்ம பட்டம் வாங்கணும், நம்ம அந்த கோட் போட்டுட்டு தலையில் தொப்பி போட்டுட்டு பட்டம் வாங்கணும்னு ஒரு ஆசைங்க. அந்த ஆசையை இல்லாமல் பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷம் நீங்களே அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களோட கஷ்டம் பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? சில பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பணம் இருக்கும். சில பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பணம் இருக்காது. சில பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருப்பாங்க. சரி, பிள்ளை படிச்சிட்டான், கால் எடுத்து வெளில வைப்பான், நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்காம இந்த சர்டிஃபிகேட்டை இப்படி இழுத்து அடித்தா அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க? பெற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? இது இதில் நிறைய சூழ்ச்சி இருக்குங்க. இதில் அரசியலும் இருக்குங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்கிறதுல தான் நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது என்னால் எடுத்துக்க